Hi guys, welcome back. So last video நம்ம என்ன பார்த்தோம்னா just நம்ம arithmetic function மட்டும் பார்த்தோம். எப்படி addition, subtraction, multiplication and division பார்த்தோம். இந்த வீடியோல நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இதுல என்ன பார்க்க போறோம்னா sum if, count if, count is, average if, average ifs. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தான் பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதுக்கு எப்படி கலரிங் பண்றது, எப்படி இந்த டேபிள் போட்டுன்றத சொல்லிடுறேன். நாம இங்க இது எல்லாமே மேல டைப் பண்றதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இப்படி செல்லை செலக்ட் பண்ணிட்டு இங்க நிறைய கலர்ஸ் இருக்கும். இந்த பெயிண்ட் டப்பாஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இது பக்கத்துல கீழே இங்க டவுன் ஏரோ இருக்கும், இங்க நிறைய கலர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் இங்க ப்ளூ கலர் கொடுக்குறேன். ப்ளூ கலர் கொடுத்த உடனே என்னோட டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு பிளாக்கா இருக்கிறதால அது நல்ல ரிஃப்ளெக்டா தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த டெக்ஸ்டோட கலர் நான் உள்ள என்டர் பண்ணிருக்கல, அதோட கலர் மட்டும் மாத்தணும்னா இங்க கிளிக் பண்ணி ஒயிட் கலர் மாத்திக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஒயிட் தான் வைக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை வச்சுக்க வேண்டியதான். நான் ஒயிட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் ஒரு ஃபார்முலா ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கேன். ராமு, அருண், ராஜேஷ் 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் 3 வேளை சாப்பிட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். ஓகேங்களா? FJ இதுக்கு நடுவில் ஒரு காலமா நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். அன்ஹைட் பண்ணி பார்த்தா இங்க பஞ்சன் ஒன்று போட்டிருக்கேன், அது தேவையில்லை. அதை தூக்கிடலாம். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மைனஸ் சிம்பிள் அனுப்புனா அது போயிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா சம் இஃப்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது மூணுத்தையும் பார்த்துடலாம். சம் என்ன பண்ண போறோம்னா இவங்க ஓவராலா ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இஸ் ஈக்குவல் டு சம் நம்ம டைப் பண்ணா போதும், ஈக்குவல் டு போட்டுட்டு சம்மோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்க ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். எய்தர் நம்ம இங்க டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே தான், இல்ல சம் போட்டுட்டு நம்ம டேப் பட்டன் இருக்குல்ல நம்ம கீபோர்ட்ல, டேபை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு சம் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகிடும். இங்க என்ன சொல்லணும்னா நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கேட்குது. இந்த ரேஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்டர் தட்டினா போதும். இது எல்லாத்தையும் 3 செலக்ட் பண்ணாலும் கீழே தெரியும் சொல்லியிருக்கேன். 213 சம் வந்திருக்கு. அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இது நார்மலா சம். ஓகேங்களா? இது அப்படியே இவங்களுக்கும் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம அதே மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மூலையில ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும், அது கிட்ட கர்சரை கொண்டு போனாலே இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் வரும். அதை வச்சு கீழே அப்படியே டிராக் பண்ணோம்னா கீழே அருணோடதும் ராஜேஷோடதும் இங்க வந்துடும். ஓகேங்களா? இது சம். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலா சம் கூட்டுறதுக்கு பேர் தான் இங்க சம் போட்டிருக்கோம். சம் இஃப்ல என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு சம்னு போட்டா இங்க கீழே சம் இஃப்னு இங்க கீழேவே இருக்கு. சம் இஃப்னு போட்டுட்டு நான் டேபை ப்ரெஸ் பண்றேன். டேபை ப்ரெஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ரேஞ்சை செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? சம்ம முதல்ல நம்ம ஆரம்பிச்சனாலே சம் போட ஆரம்பிச்சாலே நம்ம எதை கால்குலேட் பண்ண போறோமோ அதோட வேல்யூஸை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். கவுண்ட் இஃப்க்கு ஏன் இதை சொல்றேன்னா கவுண்ட் இஃப்க்கு வேற மாதிரி இருக்கும். கவுண்ட் இஃப்க்கு நம்ம லாஸ்டா தான் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சம் ரேஞ்ச் இங்க செலக்ட் பண்ணியாச்சு, கமா கிரைட்டேரியா. ஓகேங்களா? இங்க கிரைட்டேரியா அதுக்கப்புறமா சம் ரேஞ்ச் தான் கேட்குது. இதுல என்ன கிரைட்டேரியானா இங்க 300, 100, 100ன்னு இருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்போ எத்தனை 100 இதுல இருக்கு, 100 மட்டும் எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுன்னு கேட்க போறோம். அதை எப்படி கேட்கணும்னா டபுள் கொட்டேஷன் மேல போட்டுட்டு 100ன்னு நம்ம கொடுக்கணும். ஏன் இதை இப்படி கொடுக்கணும்னா நம்ம மேனுவலா நம்ம ஒரு டெக்ஸ்டோ இல்ல ஒரு நம்பரோ கொடுத்து நம்ம கிரைட்டேரியா செட் பண்ண போறோம்னா அதுக்கு நம்ம டபுள் கொட்டேஷன் தான் கொடுத்து நம்ம போடணும். அப்படியே நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஃபார்முலா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். கரெக்டா 200 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் 100 மட்டும் நான் கால்குலேட் பண்ணேன். இங்க 2 100 இருந்தாலும் இங்க 200 வந்துருச்சு. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம்மு டோட்டலா சம் பண்ணிக்கும். ஆனா சம்முக்கு இவ்வளவு செலக்ட் பண்ணிட்டு நம்ம பர்டிகுலரா எதை மட்டும் நம்ம சம் பண்ண சொல்றோமோ அதை மட்டும் தான் சம் பண்ணும். ஓகேங்களா? இது சம் இஃப். இப்போ சம் இஃப்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல,
ஸோ இதுதான் நமக்கு மேஜரா நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சம் இஃப்ஸ் தான் வந்துட்டு நம்ம என்ன மேனேஜ்மெண்ட் கம்பெனி போனாலும் சரி, சேல்ஸ் எடுத்தாலும் சரி, வேற எந்த மேனுஃபேக்சரிங்கோ ஐடியோ எதுல இருந்தாலும் சரி, இந்த சம் இஃப்ஸ் தான் வந்துட்டு எல்லாமே கல்குலேஷன் ஆகும். இந்த பர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ அச்சீவ்மெண்ட், சேல்ஸ் கிராஃப் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது சம் இஃப் தான். ஸோ சம் இஃப்க்கு இஸ் ஈக்குவல் டு சம் இஃப்ஸ்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். சம் இஃப்ஸ் போட்ட உடனே சம் ரேஞ்சை செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம், கமா கொடுக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்தப்போ சம் இஃப்ல கிரைட்டேரியா ரேஞ்சு அதுக்கப்புறம் நம்பர் தான், இங்கே சம் ரேஞ்ச் தான் கேட்டுச்சு. ஆனால் இங்கே கிரைட்டேரியா 1 கிரைட்டேரியா 2ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த கிரைட்டேரியா ரேஞ்ச் 1ன்னு சொன்னோன்னு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கிரைட்டேரியா 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் சம் ரேஞ்சு. இப்போ கிரைட்டேரியா ரேஞ்ச் 1. ஓகேங்களா? இதுதான் கிரைட்டேரியா ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? இந்த கிரைட்டேரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ண உடனே கமா கொடுங்க. கமா கொடுத்த உடனே கிரைட்டேரியா 1. ஓகேங்களா? கிரைட்டேரியா 1 பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க. ஸோ 30 வந்திருக்கு. ஸோ இது எப்படி இது வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? ஸோ சம்மு டோட்டலாக சம் பண்ணும். சம் இஃப் பர்டிகுலராக எந்த நம்பர் நம்ம கொடுக்குறோமோ அதை தான் கால்குலேஷன் பண்ணும். ஆனால் சம் இஃப் வந்துட்டு நிறைய கிரைட்டேரியாவில் வச்சு நம்ம சம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வெர்டிக்கலில் வச்சு நான் இங்கே வேல்யூ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதனால் நான் என்ன செலக்ட் பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் F2 to H2. ஓகேங்களா? சம் ரேஞ்ச் இங்கே F2 to H2க்கு செலக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா கிரைட்டேரியா ரேஞ்ச் F1ல இருந்து H1 வரைக்கும் நான் கிரைட்டேரியா ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். கமா கொடுத்துட்டு என்ன வேணும், கிரைட்டேரியால என்ன வேணும், பிரேக்ஃபாஸ்டோட இது வேணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதை சம் பண்ணேன். இதுல எதை சம் பண்ண போறேன்னா இங்க 3 கிரைட்டேரியா இருக்கு. இந்த 3 கிரைட்டேரியால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எனக்கு சம் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்கேன். அதை முதல்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இங்க பிரேக்ஃபாஸ்ட் இங்க செலக்ட் பண்ணிருக்கேன். அதனால நம்ம செல்லுக்குள்ளேயே நம்ம கொடுத்ததால நம்ம இங்க டபுள் கொட்டேஷன்ல இங்க எதுவும் வர தேவையில்லை. இன்கேஸ் நம்ம செல் இல்லாம நம்ம கிரைட்டேரியா இங்க F1ல இருந்து H1 வரைக்கும் கொடுத்தாச்சு. ஸோ H1 வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம செல்லை தேடி போய் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. இங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு அங்க என்ன நேம் கரெக்டா என்டர் ஆயிருக்கோ அதே மாதிரி நாம இங்க டைப் பண்ணிக்கலாம். பிரேக் ஃபாஸ்ட், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். 30 வந்துருச்சுங்களா? ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ நம்ம லஞ்சோட வேல்யூஸ் இங்கே, ஸோ இது கேபிட்டல். ஸோ லஞ்ச் 100 வந்துச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இது அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை ட்ராக் பண்ணி விட்ட உடனே இது 0ன்னு வந்திருக்கு. என்ன காரணம்? ஸோ இங்க இருந்துச்சு, நான் இதுக்கு வேல்யூ போட்டேன், இங்க மேல வந்துருச்சு. ஸோ இதை ட்ராக் பண்ணதுமே அது அப்படியே மேல இங்க இருந்து ரெண்டுமே இந்த கிரைட்டேரியாவும் கீழே வந்துருச்சு, சம் ரேஞ்சும் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த கிரைட்டேரியா ரேஞ்சை ஒண்ணு மேல இப்படி தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டு போட்டா இங்க 100 வந்துடும். திரும்ப அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க மேல இப்படி இங்க நம்ம ட்ராக் பண்ணி விட்டு என்டர் கொடுத்தா இங்கே வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாமே லஞ்சோட வேல்யூஸ் 100 100 100. புரிஞ்சுக்கிறதா இங்க 50 கொஞ்சம் மாத்துறேன். ஸோ இங்க 50 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றும் போய் ட்ராக் பண்ணி தான் கொடுக்கணுமா, இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணக்கூடாதா அப்படின்னு யோசனை வரும்ல. ஸோ இப்போ இந்த கிரைட்டேரியா ஒண்ணுதான் F1ல இருந்து H1 வரைக்குமே. ஸோ அது சென்டர்ல இங்க வச்சுட்டு நம்ம F4 ப்ரெஸ் பண்ணோம்னா இங்க செல்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த ஃப்ரீஸ் பண்றதை பத்தி நம்ம தனி வீடியோ கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எங்க ட்ராக் பண்ணாலும் சரி இதை விட வேல்யூ மாறவே மாறாது. ஓகேங்களா? ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த வேல்யூஸ் அப்படியே இழுத்து விடுறேன். இப்போ பாத்தீங்களா? ஸோ நான் சம் ரேஞ்சை வந்துட்டு F2ல இருந்து H2 வரைக்கும் இருக்குல்ல இந்த சம் ரேஞ்சு. ஸோ இதை நான் ஃப்ரீஸ் பண்ணல. ஓகேங்களா? நான் ஃப்ரீஸ் பண்ணது மேல இருக்கிற கிரைட்டேரியா ரேஞ்ச் மட்டும் தான் நான் ஃப்ரீஸ் பண்ணேன். அதனால கிரைட்டேரியா ரேஞ்ச் கரெக்டா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சம் ரேஞ்ச் அப்படியே கீழே இழுக்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ சம் இஃப்ஸ் மூணுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ சம் இஃப்ஸ் ஸோ இந்த மூணு எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறதுன்னு இப்போ கத்துக்கிட்டோம்.
இப்போ கவுண்ட் அப்படியே கற்றுக்கலாம். ஸோ கவுண்ட் வந்துட்டு இந்த கவுண்ட் இஃப் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்ல என்ன இதுவும் சம் இஃப்ஸ் மாதிரியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ரா டேட்டா இருக்கு, நான் இப்போ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கவுண்ட்னா ஸோ எத்தனை வேலை சாப்பிட்ருக்கான்ற கவுண்ட் தான் எடுப்பேன். ஸோ டோட்டல் கவுண்ட் என்ன, 3 வேலை சாப்பிட்ருக்காங்க. ஸோ கவுண்ட்டுக்கு இஸ் ஈக்குவல் டு COUNT கவுண்ட். நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை டபுள் கிளிக் பண்ணால் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கவுண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இந்த க்ளோஸ்ட் ப்ராக்கெட் எடுத்துட்டு என்டர் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாங்கிறதால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதில் க்ளோஸ் ப்ராக்கெட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவே நம்ம 25, 30 வந்துட்டு பெரிய ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணும்போது ஸோ கரெக்டாக இந்த க்ளோஸ்ட் பேரன்தசிஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படியே இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் இவர் லஞ்சு சாப்பிடல 0ன்னு போட்டு வச்சுக்கோன்னா ஸோ கவுண்ட் ஆகும். ஏன் கவுண்ட் ஆகும்னா இது 0வையும் ஒரு கவுண்டாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த 0வை நம்ம டெலிட் பண்ண மட்டும்தான் இங்கே 2ன்னு வேல்யூ மாறும். புரிஞ்சுங்களா? இப்போ அதே தான் இப்போ சம் இஃப்ல என்ன பண்ணோம், சம் இஃப்ல ஸோ இந்த இந்த இதை சம் பண்ண இதில் இந்த கிரைட்டேரியால எனக்கு லஞ்ச் மட்டும் சம் பண்ணு போட்டிருந்தோம். அதே தான் இங்கேயும் கவுண்ட் இஃப்ல ஸோ இதுதான் ரேஞ்சு கமா இதுதான் கிரைட்டேரியா. ஸோ சாரி, கவுண்ட் இஃப் இதுதான் ரேஞ்சு. என்ன கிரைட்டேரியா பண்ண போறோம், ஸோ நம்ம 30 வந்துட்டு பண்ண போறோம். 30 வந்து எத்தனை கவுண்ட் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ 30 ஒன்னே ஒன்று தான். ஸோ 30க்கு பதிலாக இங்கே லஞ்ச்லேயும் ஒரு 30 போடுவோம். ஸோ 2 வாட்டி 30 ருபீஸ்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல்ஸ் டேஷ்போர்டில் ஸோ எத்தனை சேம் கவுண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறது இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது ஷார்ட்கட் ஃபார்ம். அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கவுண்ட் இஃப்ஸ் COUNTFS டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிரைட்டேரியா ரேஞ்ச் கேட்குது. ஓகேங்களா? எனக்கு இதுதான் என்னோட ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் பிரேக்ஃபாஸ்டோட வேணும். ஸோ கீழே அதே மாதிரி கிரைட்டேரியா 2 ரேஞ்ச் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த கிரைட்டேரியா 2ல எனக்கு 30 மட்டும் எனக்கு எத்தனை கவுண்ட்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஸோ இந்த ரேஞ்சில் பிரேக்ஃபாஸ்டில் இந்த ரேஞ்சில் எனக்கு 30 மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ 30 நான் ப்ரெஸ் பண்ண விரும்பல. நம்ம செல்லுக்குள்ளே இருந்தாலும் நாம் மேனுவலாக 30ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ 30ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது புரியாமல் இருக்கும். இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ் ஈக்குவல் டு என்னோட ரா டேட்டால இதை உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். கவுண்ட் இஃப்ஸ் போட்டுட்டுனா இப்போ என்னன்னா இந்த வெண்டர் நேம் இது. ஓகேங்களா? இது ஒரு சப்ளையர்ஸோட நேமு கமா இந்த கிரைட்டேரியாவில் இங்கே நிறைய ட்ராவல்ஸ் நேம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராவல்ஸ் நேம்ஸில் இங்கே ஓம் ட்ராவல்ஸ் மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன். ஓம் ஸ்பேஸ் ஓம் டிராவல்ஸ்ல ஒரே நிமிஷம், இங்க வெஹிக்கல் நம்பர் இருக்கு. இது கிரைட்டேரியா 1. இந்த வெண்டர் நேம்ல இவ்வளோ வெண்டர் நேம் இருக்கு. இதுல ஓம் டிராவல்ஸ் மட்டும் நான் கவுண்ட் பண்ண சொல்றேன். இந்த ஓம் டிராவல்ஸ்லயும் நான் பர்டிகுலர் வெஹிக்கிளை மட்டும் நான் கால்குலேட் பண்ண சொல்றேன், கவுண்ட் பண்ண சொல்றேன். ஸோ TN09 DK 2916. ஓகேங்களா? ஏன் ஒர்க் ஆகல?
TN09 KK. கரெக்ட். நாம என்டர் பண்ணதுல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சாய் டிராவல்ஸ்னு இங்கே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே இந்த ஒரு வெஹிக்கல் நம்பர் இங்கே காப்பி பண்ணிட்டு இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? சாய் டிராவல்ஸ்ல எத்தனை வண்டி ஓடி இருக்கு அப்படின்றத நான் பார்க்க போறேன். ஓகேங்களா? கவுண்ட் இஃப்ஸ், இங்க வெண்டர் நேம் இருக்கு, கமா கொடுத்துட்டு திரும்ப இதே ஷீட்டுக்கு வரேன். இங்க சாய் டிராவல்ஸ் இங்க கொடுக்குறேன். முடிஞ்சிருச்சு. கிரைட்டேரியா செலக்ட் பண்ணிட்டு அந்த கிரைட்டேரியால என்ன வேணும், எதை மட்டும் கவுண்ட் பண்ண சொல்லிட்டேன். அகெயின் இன்னொரு கிரைட்டேரியா வைக்க போறேன். எப்படின்னா இந்த ஷீட்லயே போறேன், அதே வெஹிக்கல் நம்பர் செலக்ட் பண்றேன், கமா கொடுக்குறேன். ஓகேங்களா? கிரைட்டேரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற என்னோட வெஹிக்கல் நம்பரை வச்சு எவ்வளோ கவுண்ட் ஆயிருக்குன்னு செலக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ 2. ஸோ சாய் டிராவல்ஸில் 2916 வண்டி 2 வாட்டி பர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பர்டிகுலர் டேட்டை வச்சு எடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு 2 கிரைட்டேரியா வச்சு கொடுத்தேன். ஓகேங்களா? ஒன்று இந்த டிராவல்ஸ் நேம் செலக்ட் பண்ணி, இது டிராவல்ஸோட காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு அந்த நேமை மட்டும் வச்சுட்டு இது ஒரு கிரைட்டேரியா. அகைன் திரும்ப வெஹிக்கல் நம்பர் ஃபுல்லா இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு கேகே காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷீட்டுக்கு வந்துட்டு இந்த வண்டி நம்பர் வச்சு இதை மட்டும் செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கிரைட்டேரியா அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலரா செகண்ட் நம்பர் மட்டும் எவ்வளவு ஓடி இருக்குன்றதை கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் நம்பர் இங்க டேட்டா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கேயும் அதே மாதிரி செகண்ட் நவம்பர். இந்த ஃபார்மேட்டிங் பத்தி ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். கவுண்ட் இஃப்ஸ் டேபை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் போறேன், வெண்டரோட காலம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், கமா கொடுத்துக்கிறேன், திரும்ப இங்க வரேன், சாய் டிராவல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு கிரைட்டேரியா கொடுக்குறேன். எனக்கு என்ன டேட்ல வேணும்னு போறேன், கமா கொடுக்குறேன். சாரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. நான் திரும்ப செகண்ட் எங்க போறேன், வெஹிக்கல் நம்பர் போறேன், கமா கொடுக்குறேன், திரும்ப இங்க வரேன், என்ன கிரைட்டேரியா எனக்கு வேணும், அந்த வெஹிக்கல் நம்பர் என்ன வேணும் இங்க செலக்ட் பண்றேன், கமா கொடுக்குறேன். ஸோ தேர்ட் கிரைட்டேரியா என்ன போறேன்னா இங்க போறேன், டேட் காலம் செலக்ட் பண்றேன், கமா கொடுக்குறேன், திரும்ப ஷீட் 3கே வரேன், இங்க வந்த உடனே டேட் இங்க செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 2ஆம் தேதி 5 வாட்டி இந்த வண்டி பர்ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா? சாய் டிராவல்ஸ் 2ஆம் தேதி ஃபில்டர் போட்டு எடுத்துக்கிறேன். 2ஆம் தேதி 5 வாட்டி பர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே ஃபில்டர் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? ஃபில்டர் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஸோ இங்கே மேலே டைட்டில் நாம கீழே என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் இங்கே ஹெட்டர் இருந்தால் தான் இந்த ஃபில்டர் ஒர்க் ஆகும். இன்கேஸ் எதுக்காச்சும் ஹெட்டர் இல்லைன்னா இந்த ஃபில்டர் மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் போட்டுட்டு இப்படி கிளிக் பண்ணி ஃபில்டர் நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்து நம்ம ஷார்ட்கட்லயும் ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தேடி போய் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி போய் கீழே போய் பார்க்கணும் அவசியமே இல்லை. நமக்கு மேலே இருந்துக்கிட்டு ஸோ நமக்கு ஷார்ட் பண்ணி இங்கே கொடுத்துரும். ஸோ எவ்வளோ வெண்டர் இருக்கான்னு இங்கே காமிச்சிருச்சு, எவ்வளோ வெஹிக்கல் இருக்குன்ட்டு இங்கே காமிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ கவுண்ட் இஃப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் இஃப்ஸ். ஓகேங்களா? ஸோ கவுண்ட்னா எவ்வளோ, இது எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். கவுண்ட் இஃப்னா இதுல 30 மட்டும் கவுண்ட் பண்ணி கொடு, 50 மட்டும் எவ்வளோ கவுண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கவுண்ட் பண்ணி கொடுக்கும். பட் ஆனால் நம்ம கவுண்ட் இஃப்ஸ்னா ஸோ நம்ம கிரைட்டேரியா அடிக்கிட்டே போகணும். ஓகேங்களா?
ஸோ நம்ம படத்துல வர மாதிரி தான், இந்த கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரி மட்டும் பாரு, இதுல எத்தனை கேபிட்டல்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணு. ஸோ அதுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு பாரு, அதுல எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு பாரு, ஸோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருன்னு அப்படியே நம்ம படிப்படியா உள்ள போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள வந்து இவ்வளவு கவுண்ட் வருது, இதுல இருந்து இவ்வளவு கவுண்ட் வருது. ஸோ கவுண்ட் இஃப் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடங்கள் யூஸா இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப இதை பாருங்க எப்படி பண்ணன்ட்டு, உங்களுக்கு பெரிய டேட்டாவை வச்சு இங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சம் இஃப், கவுண்ட் இஃப் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ஆவரேஜ் இஃப் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ சம் இஃப் முடிஞ்சிருச்சு, ஸோ அதை ஒயிட்ல மாத்திக்கிறேன். கவுண்ட் இஃப்பும் முடிஞ்சிருச்சு, அதை ஒயிட்ல மாத்திக்கிறேன். ஸோ இருக்கிறது ஆவரேஜ் இஃப். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இவ்வளோ சாப்பிட்ருக்காரு, இதோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ஆவரேஜ் கவுண்ட் சம். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே ரிவர்ஸில் வந்திருக்கோம். சம் என்னன்னு இப்போ பார்த்துட்டோம், கவுண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஆவரேஜ் 36.6 வருது. ஸோ ஸோ பர் டேக்கு இவர் எவ்வளோ ஆவரேஜ் சாப்பிட்ருக்காரு அப்படின்ற கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் போட்டாலே நமக்கு ஆவரேஜோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்துடும். ஸோ நம்ம ஆவரேஜ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆவரேஜ் கிளிக் பண்ணிட்டா சம்மு கவுண்ட் எல்லாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம்னா அதோட ஆவரேஜ் என்னன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தாலும் தெரிஞ்சிடும். 36.6 வரும். நாம இந்த டாட்டா கிளிக் பண்ணி கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஆவரேஜ் இஃப். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் இஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுமோ தெரியல. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆவரேஜ் இஃப் வந்துட்டு நான் மேக்ஸிமம் ஆவரேஜ் இஃப் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ. ஸோ ஆவரேஜ் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு இதுல 30 வரைக்கும் சாப்பிட்டதை எவ்வளோ ஆவரேஜா சாப்பிட்ருக்கேன் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம பர்டிகுலரா 30க்கு மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம். ஸோ 30 வந்துருச்சு. ஸோ 30 ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 30 தான் வருது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ புதுசா நான் இதுக்குள்ள நான் கிரேட்டர் தன் சிம்பிள் ஆட் பண்றேன். ஸோ 15 வருது. ஏன் இங்க 15 வருது? ஏன்னா இங்க ஒரே ஒரு 50 மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? நான் இங்க ஒரு 50 ஆட் பண்றேன். ஸோ சாரி. ஸோ கிரேட்டர் தன் 30 தானே கொடுத்துருக்கேன். ஸோ இங்க 31ன்னு கொடுக்குறேன், இங்க 43ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூணுத்தையும் வந்து ஸோ மோர் தென் 30 அப்படின்றத இதுக்கு மீனிங். கிரேட்டர் தென் 30க்கு மேல இருக்கிறதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி எனக்கு சொல்லு. 41.33. ஸோ அதே தான் இங்க வந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் இப்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் மேஜராகவே. ஸோ நம்ம சம் இஃப் கவுண்ட் இப்ஸ் பார்த்த மாதிரி இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இப்ஸ் கீழே இருக்கு, டபுள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஆவரேஜோட ரேஞ்ச் கேட்குது. ஓகேங்களா? இப்போ முன்னாடி பார்த்த மாதிரியே பார்ப்போமா ஆவரேஜ்க்கும்? ஸோ அதே மாதிரி என்ன பண்றேன், 2 காலம் வந்து இதுக்குள்ள இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்செர்ட் எப்படி பண்றதுன்னா இந்த கேவை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்க இன்செர்ட்னு கொடுத்தாலும் இங்க இப்படி இன்செர்ட் ஆயிடும். அப்படி இல்லை கண்ட்ரோல் இசட் கொடுத்துரும். அப்படி இல்லை ஷார்ட்கட்ல வேணுன்றது இப்படி கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் பட்டன் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணா ஆயிடும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி நான் இங்க சாய் டிராவல்ஸை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து இந்த வெஹிக்கல் நம்பர் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆவரேஜ் இஃப்ஸ், அதாவது இந்த டிராவல்ஸ்க்கு இந்த வண்டி எவ்வளோ ஆவரேஜ் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போறேன். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் இஃப்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ஷீட்டுக்கு போறேன். அதே மாதிரி இங்க என்ன கேக்குது, ஆவரேஜோட ரேஞ்ச் கேக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆவரேஜோட ரேஞ்ச் நம்ம ட்ரிப்ஸை வந்துட்டு ஒரு ஆவரேஜா எடுத்துப்போம். ஸோ ஆவரேஜ் எப்பவுமே வந்துட்டு நம்ம கவுண்ட் வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ ட்ரிப்ஸ் அண்ட் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆவரேஜ் என்னன்னு போட போறோம்.
கிரைட்டேரியா ரேஞ்ச் இங்க கிளிக் ஆயிடுச்சா? ஸோ இதில் கிரைட்டேரியா செலக்ட் பண்ணியாச்சு. இதுதான்ட்டு அது கிரைட்டேரியாவில் என்ன கிரைட்டேரியா 1 செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சாய் டிராவல்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு கிரைட்டேரியா ரேஞ்ச் 2ன்னு கேட்குது. ஸோ இதில் வெஹிக்கல் நம்பர் இது கிரைட்டேரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ கிரைட்டேரியாவை நான் இங்கே லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கு லெஃப்ட்ல L2ல இருக்கு. அதனால இங்கே ஃபார்முலா ஒர்க் ஆகிட்டு இருந்ததால நான் லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணது இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ க்ளோஸ்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ 90.33 இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில்டரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ சாய் டிராவல்ஸ் கொடுத்துட்டேன். இந்த வெஹிக்கல் நம்பர் 2966 இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம 2916 கொடுத்துட்டு இங்கே பார்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இங்கே 90.3ன்னு வந்துருச்சு. புரியுதுங்களா இப்போ? ஸோ இப்போ என்ன கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஆவரேஜ் ஸோ இந்த ஆவரேஜ் எல்லாம் இந்த டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்லை மற்றதுக்கு இந்த கவுண்ட்டு சம்ம இது எல்லாமே வந்துட்டு ஒரு டோட்டலாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஆவரேஜ் இஃப் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கலான சமயத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் தனியாக பிரித்து காட்டு, ஸோ இதுக்கு மேலே உள்ள வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படின்றது ஒரு ஆவரேஜ்னா இந்த பர்டிகுலர் வேல்யூல இருந்து இஃப்ஸ். ஸோ இஃப்ஸ்ன்னு வரும்போது நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டிராவல்ஸில் இந்த வெஹிக்கிள் எவ்வளோ ரேஞ்ச் வந்து பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிப்பை வச்சு நான் இப்போ காமிச்சேன். சரிங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சம் இஃப், கவுண்ட் இஃப், ஆவரேஜ் இஃப் எல்லாம் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயும் இன்னும் நிறைய பிரேக்கப் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன்.